ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக வந்து ஃபிஷ் குழம்பு தான். ஆனால் எப்பவும் போல் மீன் குழம்பு இல்லாமல் இது வேறு ஒரு மீன், கிளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மீனை குழம்பு வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட் வந்து ஆனால் சங்கரா மீன் மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். பேர் கிளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடாயில் கடாயில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புன்றதுனால நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் இந்த வெங்காய விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் இது மாதிரி தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி நல்ல பழுத்து தக்காளியாக அரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து மீன் குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வெங்காயம் தக்காளியும் வந்து சீக்கிரமாக வதங்கிடுது. நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கினாலும் ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 3 பழுத்து தக்காளியாக சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதில் நல்லா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி 2 நிமிஷம் மூடி போட்டு கூட வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 இல்லை 4 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புன்றதுனால தாராளமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இதிலே பச்சை வாசனை போயிட்டு மிளகாய்த்தூள் வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. கிளி மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து நல்லா தான் இருந்தது. சங்கரா மீன் டேஸ்ட்டு இருக்குது. இது ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கு, குழம்புக்குமே நல்லாயிருக்கு. நான் கொஞ்சமாக எடுத்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன்.
இப்போ நம்ம தக்காளி அரைச்சி விழுது அதையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வர அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க, கொதிக்க விட்டுருங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்த பிறகு நம்ம மீன் சேர்க்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இதுதான் அந்த மீன், கிளி மீன். அது கிளி மாதிரி மூக்கு இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, பேர் வந்து கிளி மீன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் கொஞ்சமாக எடுத்து குழம்புக்கு சேர்த்துட்டு மீதி ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ட பிறகு நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ சூப்பரான டேஸ்டியான கிளி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா அப்படின்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.